பாண்டியன்ஸ் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கதிர் வந்து நேரம் கோமதி கிட்ட போயிட்டு கோவப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, செந்தில் அண்ணனுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து கிடைக்க போகுது, அதுக்காக பணம் கொடுக்க சொன்னா கொடுக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு பணம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாகிற போது இந்த பணத்தை தூக்கிட்டு எங்க போக போறோம், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. உடனே கோமதி, டேய் கொஞ்சம் கதிர் கோவப்படாம இருடா, உன் அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் பணத்தை வாங்கி கொடுத்து எப்படியாவது செந்திலுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு, நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு நல்லா பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா, இல்லத்த வேண்டாம், அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு நான் பணம் கொடுத்ததுனாலதான் வேலை கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மாமா சொல்லி காட்டுவாரு. அவர் நேர்மையா வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு, அவரோட திறமைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நல்லா மீனா சொல்றாங்க. மீனா, உன் மாமா பேசினதை மனசுல வச்சுக்கிட்டாலே இப்படி பேசாத, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, யார் பக்கம் பேசுறது யார் பக்கம் பேசாம இருக்கிறது, இவங்க பக்கம் பேசின அவங்களும் அவங்க பக்கம் பேசின இவங்களும் சொல்லிட்டு மாறி மாறி கோச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தாண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கோமதி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. இப்ப மீனாவும் சரி கதிரும் சரி செந்திலுக்கான வாழ்க்கைக்காக என்ன பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.